Hello, welcome to Learning Law. Interpretation of Statutes Part 4ல General Principles of Interpretation நம்ம ஏற்கனவே Literal Rule and Golden Rule பார்த்தோம். அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோல Mischief Rule பத்தி பார்ப்போம். So first of all, Mischief Rule என்ன? அது எப்போ ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா in 1584 Hayden's case. இந்த Hayden's caseல தான் first இந்த Mischief Rule அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆகுது. அதனால இத Hayden's Rule அப்படின்னு சொல்லுவாங்க. It is a rule of purposive construction because the purpose of this statute is most important. In the interpretation, the rules of interpretation பொறுத்த வரைக்கும் என்ன purpose of statute? So நம்ம literal ruleல literal meaning என்னன்னு பார்த்தோம். Golden ruleல intention of the legislator என்ன intently அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஆனா இந்த mischief ruleல தான் அந்த statute purpose என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுவோம். அதனாலதான் இத purposive construction அப்படின்னு சொல்றோம். It is known as Hayden's rule because it is given by Lord Hooke in Hayden's case in 1584. So இத நம்ம Hayden's rule னு சொல்லுவோம். In Hayden's case, it was established that 4 key elements must be considered for the accurate and reliable interpretation of all statutes. These are in the Hayden's caseல 4 rules பத்தி key elements பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா what was the common law prior to the enactment of the statute? So ஒரு statute இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன laws follow பண்ணிட்டு இருந்தாங்க? அது common law, judgments, rules இல்ல customary laws என்ன follow பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத first விஷயம். What specific mischief the statute was intended to address? அந்த statute எந்த particular mischief address பண்றதுக்காக enact பண்ணப்பட்டது அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். What remedy the parliament sought to introduce to resolve the issue and rectify the harm caused to the commonwealth? அந்த mischief நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்ல, அந்த mischiefால என்ன ப்ராப்ளம் சொசைட்டில இருந்துச்சு, அதுக்கு பார்லிமெண்ட் என்ன ரெமெடி வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆக்ட்ல. So rectify the harm caused with the commonwealth and then true rationally behind the remedy. So அந்த remedy பின்னாடி இருக்கக்கூடிய true rationale என்னன்றதை கண்டுபிடிக்கணும். So the aim of this rule is to eliminate the mischief and promote the intended remedy. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ட்ரிபிள் தலாக். இந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்சன், அதாவது ஒரு முஸ்லிம் ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்றதுக்கு 3 times தலாக் சேம், அதாவது ஒரு சேம் டைம்ல ஒரு பர்டிகுலர் ஆக்சுவலா வந்து 3 types ஆஃப் தலாக்ஸ் இருக்கு. இந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது என்னன்னா at once state 3 times தலாக் சொன்னா the marriage will be null and void. அந்த மேரேஜ் அப்பயே டிவோர்ஸ் ஆன மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது அது ஒய்ஃப்க்கு ஒரு prejudice, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம ஹஸ்பண்ட் டிசால்வ் பண்றாங்க அண்ட் at a stretch ஒரு சேம் டைம். அந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது தான் மிஸ்சீஃப். ஓகேவா? அந்த ட்ரிபிள் தலாக் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா we have customary law and also we have a Shariat Application Act. So இந்த ஆக்ட் மூலமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் மிஸ்சீஃப். ஓகேவா? சோ அப்ப அதுக்கப்புறம் தான் இந்த ஷைரா பானு கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் தலாக்க ப்ராஹிபிட் பண்றதுக்கு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. முஸ்லிம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது வாய்ட், அது வந்து இட் இஸ் இல்லீகல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ஆக்ட்ல. சோ இந்த ஆக்ட்ல என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அந்த மிஸ்சீஃப் ஆன ட்ரிபிள் தலாக்க வாய்ட்னு சொல்றோம். ஓகே, அந்த மிஸ்சீஃபை நம்ம ஸ்டாப் பண்றோம். அது இல்லாம அந்த மிஸ்சீஃப் கமிட் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் அந்த ஆக்ட்ல பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா மிஸ்சீஃப் அப்படிங்கிறது ஒரு ஆக்டுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆக்ட் என்ன இன்டென்ஷன்ல கொண்டு வந்தாங்க, அந்த மிஸ்சீஃபை எப்படி தடுக்கிறாங்க, அதுக்கான ரெமெடி என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆக்ட் சொல்லும். அதை வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம். இப்போ ட்ரிபிள் தலாக் அந்த ஆக்ட் நம்ம இன்டர்பிரேட் பண்றோம், முஸ்லிம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போது we have to keep in mind என்ன நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து it is a purpose, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ட்ரிபிள் தலாக் அப்படின்ற அந்த மிஸ்சீஃபியஸ் பிராக்டிஸை ஸ்டாப் பண்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத we have to keep in mind. அத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அந்த ஆக்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது the purpose of the statute will be fulfilled. இதுதான் வந்து மிஸ்சீஃப் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன். நெக்ஸ்ட் இந்த மிஸ்சீஃப் ரூல்ல கேसेस பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பியாரிலால் வெர்சஸ் ராம்சந்திரா. The accused argued that supari was not a food item. So இதுல ஒரு food item, அந்த ஒரு particular product வந்து அவர் food item இல்ல அப்படின்னு சொல்றதன் காரணமாக food adulteration act கீழ அவருடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. However, court என்ன அப்ளை பண்றாங்க அப்படின்னா which is consumable by mouth, எதெல்லாம் நம்ம மவுத்ல கன்சியூம் பண்றோமோ அது எல்லாமே ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு purposive interpretation. ஏன்னா அந்த food adulteration act எதுக்கு கொண்டு வரப்பட்டது? To save people from adulterated food. Adulterated foodனா கெட்டு போன உணவுகள்ல இருந்து அந்த உணவுகள் விற்கப்படாம மக்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது.
அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஃபுட் இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்ணி அந்த ஆக்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. அந்த ஆக்டோட பர்பஸே அதுதான். அப்போ அந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்டை எனாக்ட் பண்றது, அதாவது இன்டர்பிரட் பண்றது மூலமா anything and everything which is consumable by mouth அது எல்லாமே வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் கீழ வரும் அப்படின்னு சொல்லி அவரை ப்ராசிக்யூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரீஜனல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர் வெர்சஸ் தி கிருஷ்ணா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராவிடன்ட் ஃபண்ட் கீழே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருந்தாதான் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் கீழே வரும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனை, அதாவது ஒரு கம்பெனி அது என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரியை 4 யூனிட்டா பிரிச்சு அந்த 4 யூனிட்ஸ்லயும் ஃபியூவர் தென் 50 எம்ப்ளாயிஸா கனெக்ட் பண்ணி அப்போ அவர் வந்து இபிஎஃப் அந்த ஆக்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அந்த எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட்ங்கிறதே வந்து எம்ப்ளாயிஸோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம அந்த பர்பஸை வச்சு இன்டர்பிரேட் பண்ணும்போது அந்த ஃபுல் யூனிட், அந்த ஃபேக்டரியில இருக்கிற 4 யூனிட்ஸையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி நம்ம அந்த ஆக்ட் கீழே கொண்டு வரலாம். upheld the applicability of the act. இதுல என்ன கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, although you have 4 units but நம்ம அந்த one industry தான் கன்சிடர் பண்ணி you are under the act is applicable to you அப்படின்னு சொல்லி இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் in Smith versus Hughes in 1960, prostitutes solicited from windows and balconies to evade the Street Offences Act. இந்த Street Offences Act என்ன அப்படின்னா வந்து, ப்ராஸ்டியூஷன் ஸ்ட்ரீட்ல நடக்கிறது பப்ளிக் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. அப்ப இவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்ல பண்ணாம அந்த விண்டோஸ் அண்ட் பால்கனிஸ்ல இருந்து பண்றது மூலமா அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, we are not doing that in streets, we are doing that in windows. சோ எனக்கு இந்த ஆக்ட் அப்ளை ஆகாதுன்னு சொல்லும் போது அந்த பர்பஸிவ் இன்டர்பிரிட்டேஷன், அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த பர்பஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பால்கனிஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன், பால்கனிஸ் அண்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீட். அதனால சார்ஜஸை வந்து அப்ஹெல்ட் பண்ணி அவங்கள ப்ராசிக்யூட் பண்றாங்க. So mischief rule na enna apna, mischief rule directs that the court must adopt the construction which shall suppress the mischief and advance the remedy. என்ன பர்பஸ்க்காக அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது, அந்த மிஸ்சீஃபை சப்ரஸ் பண்ணணும், அட் தி சேம் டைம் ரெமெடியை அட்வான்ஸ் பண்ணணும். இதுதான் மிஸ்சீஃப் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் உடைய இன்டென்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்றாங்க. So concluding, mischief rule of interpretation is a crucial tool in legal decision making, enabling judges to discern and implement the true intention of the purpose of legislation. So for looking beyond the literal wording and considering the historical context, legislative aim and intended remedy. So mischief enna, what is the intended aim of this act, and act enna purpose kaga kondu varapattadu, enna remedy, and act enna intention, what is the intended remedy from that act, and act enna intend பண்ணுச்சு, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஜட்ஜுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் கொடுக்குறாங்க டு டிசைட், டு இன்டர்பிரட் தி லா அக்கார்டிங் டு இட். அதுதான் இந்த மிஸ்சீஃப் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். This approach ensures that law fulfills its intended role, particularly in cases where the statute's language falls short in addressing every scenario. ஸோ நம்ம ஜென்ரலி பேசிக்கலின்னு பார்த்தா ஒரு ஆக்ட், ஒரு லா அப்படிங்கிறது, ஆக்ட்ங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம எல்லா விதமான சுச்சுவேஷனையும் கவர் பண்ண முடியாது, எல்லா சினாரியோஸையும் கவர் பண்ண முடியாது. அப்போ நம்ம கோர்ட்டுக்கு இந்த பவரை கொடுக்கறது மூலமா அந்த எல்லா சுச்சுவேஷன்லயும் ஃபிட் ஆகுற மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணி அந்த லாவோட பர்பஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம். அதுதான் இந்த மிஸ்சீஃப் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். Thank you for watching this video.